Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Zuha kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து சாட்டர்டே அதாவது எலெக்ஷன் டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருப்போம். எல்லாரும் ஒண்ணா ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மாமா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் தான் இந்த ப்ரிப்ரேஷன் நடக்க போகுது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த அன்றைக்கி மார்னிங் அதாவது ஓட்டு போடணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஓட்டு போட கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி செம்ம ரஷ்ஷு, ஃபுல்லாக நிறைய க்யூ இருந்துச்சு. போட்டு முடிச்சுட்டு மாமா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே இப்போ மாமா வீட்டை ரீச் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 50 லெக்கு, 5 kg ரைஸ், 50 லெக்கும் 5 கிலோ அரிசி வச்சு தான் இந்த ஹைதராபாத் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து தனியா பார்த்திங்கன்னா 150 கிராம், ஒரு 50 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், இது வந்து ஒரு 10 கருப்பு ஏலக்காய், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டு. அப்புறம் கசகசா ஒரு 25 கிராமு, கல்பாசி கொஞ்சமாக ஒரு கொஞ்சோண்டு போதும், இது வந்து கருப்பு சீரகம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் மிளகு 50 கிராம், மராட்டி மொக்கு வந்து ஒரு 10, அன்னாசி பூ ஒரு 10, ஜாதி பத்திரி ஒரு 10 கிராமு, லவங்கம் வந்து ஒரு 15லேருந்து 20 லவங்கம், ஜாதிக்காய் வந்து 2 போதும், சின்ன சைஸ் வந்து 2 போதும், கடைசியாக பிரியாணி இலை ஒரு 5 இலை. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு, வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்குது. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் சைட்லலாம் அந்த ஸ்லைஸ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. பிரியாணியில் போடுறதுனால உடஞ்சிருன்றனால அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போ அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து இந்த பொடி தயாரிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இன்க்ரீடியன்ஸோட அளவு சொல்லிவிட்டேன். இப்போ அதெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகு, லவங்கம், மராட்டி மொக்கு ஒரு 4, அன்னாசி பூ 2, கருப்பு சீரகம் கொஞ்சோண்டு, கல்பாசி, கருப்பு ஏலக்காய் 4. இந்த கருப்பு ஏலக்காய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அப்புறம் ஜாதிக்காய் சின்ன சைஸ் 2, 5லேருந்து 6 துண்டு பட்டை, ஏலக்காய் ஒரு 15, ஜாதி பத்திரி 2 பிரியாணி இலை. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வறுப்பட்ட பிறகு கடைசியாக வந்து நம்ம வந்து தனியா சேர்த்தணும். ஏன்னா தனியா சீக்கிரம் வறுப்பட்டுறனால இந்த டைமில் தான் தனியா சேர்த்துடணும். தனியா சேர்த்துட்டு கடைசியாக தான் வந்து கசகசா சேர்க்கணும். கசகசா ரொம்ப சீக்கிரம் இதாகிடும், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ இதை வந்து நல்ல ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இது ஒரு பவுடர் ஆக்கிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய வட்டை வச்சுட்டு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். ஆக்சுவலாக பிரியாணிக்கு அவ்வளோ தேவைப்படாது. இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணால் தான் வந்து ஆனியன்ஸ் வந்து நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும், அது ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் வறுபட்டுரும். அந்த பக்கம் வறுபட்டுருக்கு. இது வந்து இப்போ மேக்னேஷனுக்காக சிக்கன் லைட்டாக ஒரு வாட்டி அலசிடலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு. இந்த மேக்னேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவராவது ஊறணும், அப்போ தான் நல்ல அந்த ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் பிரேக்கு, இந்த டைமில் வந்து
ஐஸ் வண்டி வந்தனால குட்டீஸ் எல்லாம் ஐஸ் சாப்பிட்லான்னு சொன்னனால ஐஸ் ஒவ்வொரு தடவை எல்லாருமே ஐஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ ஐஸ் பிரேக் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இன்னும் விட்டோன்னா வந்து அது பிளாக் ஆயிரும், கசக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான டைமு, இதில் எடுத்துடலாம். இப்போ மேக்னேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு. அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது கட்டிங்லாம் சாப்பிங் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா சாப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்னேஷனில் நம்ம வந்து சில்லிஸ், அதாவது பச்சை மிளகா தான் நிறைய சேர்த்த போகிறோம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூளே அவ்வளோவா சேர்த்த மாட்டோம். பச்சை மிளகா தான் இந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்து, அந்த காரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 20 பச்சை மிளகா வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேக்னேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய 50 லெக்கையும் போட்டுட்டு 1 லிட்ரு தயிர் ஊற்றிட்டு ஒரு 25 கிராம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொடியை வந்து ஒரு 3/4 பொடியை சேர்த்துடலாம். ஸ்பைஸ் பவுடர் இருக்குங்களா அது, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மெயின் திங்கே பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம தக்காளியே சேர்த்த போகிறது கிடையாது. இப்போ ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துடலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 பழத்தோட லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளியே இல்லாமல் தான் இந்த பிரியாணியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். புளிப்புக்கு பார்த்திங்கன்னா தயிர், லெமனு தான் சேர்த்திக்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்த்தல. இது வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அது மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒலை வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ பிரியாணி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 கிலோ ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 லிட்ரு ஆயில் சேர்த்துறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்துலேயுமே 2 சேர்த்துட்டு ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 கிலோ, 5 கிலோ ரைஸ்க்கு 4 கிலோ ஆனியன்ஸ் சேர்த்திருக்கோம். 4 கிலோவில் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு எடுத்திருக்கோம். 2.5 கிலோ வந்து பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்திருக்கோம். இப்போ ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். நம்ம அரிசி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ரைஸ் ஊறினா போதும். ஒரு மேக்ஸிமம் வந்து 15 to 20 மினிட்ஸ் ஊறினா போதும் ரைஸு. பச்சை அரிசின்றனால சீக்கிரமாக ஊறிடும். இப்போ அனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுலேயும் பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து ஒரு கட்டு, டோட்டலாக நம்ம மேக்னேஷனுக்கு இதுக்கும் சேர்த்து ஒரு கட்டு போதும். இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1 லிட்ரு அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர், இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு அளவுக்கு தயிர் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது வந்து சாஃப்ரான், குங்குமப்பூ வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு ஃபைனலாக ஊற்றுற இது. இப்போ ஊறினா கரெக்டாக இருக்குன்னு ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க, அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் லெக்கெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்ல உதிரியாக கிடச்சிருக்கு, பார்த்திங்கனாவே தெரியும். நான் தூக்கி போட்டு அப்படியே நல்லா உதிருது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ப்ரிப்ரேஷன் இது. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ரைஸுக்கு வந்து தண்ணி ஒலை கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த பிரியாணி ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து மாமா தான் செஞ்சாங்க. நிறைய குவான்டிட்டி செய்கிறனால அவங்க தான் எப்பயுமே செய்வாங்க. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து ஃபுல் பாயில் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி வந்து 60 to 70% குக் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே குக் ஆகி நம்ம உள்ளே போட்டோன்னா குழஞ்சிரும் ரைஸு. அதனால் வந்து ஒரு 60 to 70% குக் ஆனவனே வந்து இதை வந்து நம்ம ஒரு கூடையில் போட்டு வடிச்சிடணும்.
இப்போ நமக்கு சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் பாதியை போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை வந்து மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இப்போ இது தூவின பிறகு செகண்ட் லேயர் ரைஸையும் வந்து இப்போ இதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரைஸ்லேயும் போட்டிருக்கோம், மேக்னேஷன்லேயும் போட்டிருக்கோம். அந்த மசாலாவில் வந்து எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வந்து இதில் அந்த உப்பு ஸ்டேஜ் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலே லேயர்லேயும் வந்து ஆனியன்ஸ் போட்டுடலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக வந்து கார்னிஷிங்காக முந்திரியும் திராட்சையும் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்த போகிறோம். இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும், ஒரு ரிச் ஃப்ளேவரில் இருக்கும். இது சேர்த்து செய்கிறது நல்லாயிருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாட்டி இந்த ஸ்டேஜை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்ல ஒரு கலரில் வர்றப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியில் சேர்த்துடலாம். இதோட கலரே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோவில் தான் இருக்கும். இந்த பிரியாணி கலரே நம்ம ஆம்பூர் பிரியாணி மாதிரி ஒரு ரெட் கலர் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்காது. இதோட கலரே வந்து எல்லோ கலர் ஒயிட் கலர் மிக்சிங்கில் தான் இருக்கும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா எல்லா முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு இருக்கிற நெய்யும் மேலே ஊற்றிட்டு நம்ம ஃபைனலாக வந்து ஏற்கனவே வந்து குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் சுடு தண்ணியில், அதையும் வந்து மேலாப்பில் தூவிடலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இது உங்களுக்கு வேணாட்டி இந்த வந்து ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு தம் போட்டுடலாம். தம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 to 15 minutes இருக்கணும். அந்த நம்ம போட்டிருக்க அடியில் இருக்க மசாலா தண்ணி ரைஸும் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே இருக்க விறகெல்லாம் மேலே எடுத்து வச்சு தம் போட்டுடலாம். இப்போ இது தம் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து மாமா வீட்டில் வந்து தோட்டம் இருக்குது, அங்கேயே இலை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கிண்டணும். நம்ம நார்மல் பிரியாணியில் பார்த்திங்கன்னா மசாலாஸ் எல்லாம் மிங்கிள் ஆகி தம் போடுவோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் இதில் பார்த்திங்கன்னா அடியில் தான் எல்லா மசாலாவும் இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து கலந்து விடணும். சைட் பை சைடாக எடுத்து அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல். நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் எல்லாமே லெக்காக தான் போட்டிருக்கோம். அதனால லெக்கும் உடையாத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதை. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இலை பறிக்க வந்து தோட்டத்துக்கு வந்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் இலை பறிச்சிட்ருக்காங்க. இப்போ இலை பறித்த உடனே பார்த்திங்கன்னா இலையை கட் பண்ணவே இல்லை. குட்டீஸ் எல்லாருமே வந்து ஒரே இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீட்டமாக ஒரே இலையாக விரித்து லைனாக பசங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆவி பறக்க ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
பார்த்திங்கன்னா நம்ம டர்ன். இப்போ லெக் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டான இதில் வந்து குக் ஆகிருக்கு. பார்த்தாவே தெரியும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்குது லெக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து நல்ல குலையாமல் ரொம்ப இது இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டான ஸ்டேஜில் வந்து நீளமாக அழகாக குக் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷனை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட எலெக்ஷன் டே வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய்ஃபுல்லாக போச்சு. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செஞ்சுருக்கோம். 50 லெக்கு 5 கிலோ ரைஸ் வச்சு செஞ்சுருக்கோம். இதுவே நம்ம வீட்டில் எப்படி சின்னதாக ஒரு 1/2 kg 1 kgயில் எப்படி செய்யலாம் அப்படின்ற ப்ரிப்பரேஷனை இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தோடய ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். until then take care, bye, thank you.